கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உடைய தேவ சமுத்திர தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் எத்தனை உபத்திரவப்பட்டு இருப்பீர் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கிற ஆண்டவரே, எங்களுக்காக எங்களை இதோ நொறுக்கப்படாதபடிக்கு நீர் நொறுக்கப்பட்டீரே ஆண்டவரே. நாங்கள் உபத்திரவப்படாதபடிக்கு நீர் உபத்திரவப்பட்டீரே ஆண்டவரே. நாங்கள் எந்த தீங்கும் அனுபவிக்க முடியாதபடிக்கு எங்கள் நிமித்தமாய் நீர் தீங்கு அனுபவித்தீர் ஆண்டவரே. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னையோ எனக்காக ஜீவன் தந்தீரே. ஒரு விசையாய் எல்லாமே கல்வாய்க்கு மேல கடந்து சொல்லுவோமா? இந்த கொள்கதா மலையிலே ஆண்டவர் ஏற முடியாதபடிக்கு பலவீனத்தோடு கூட பசியோடு தாகத்தோடு கூட என்னையோ சித்தீரே. போஷவர்களாய் அடிக்கப்பட்டவராய் நொறுக்கப்பட்டவராய் எல்லாரத்தையும் இழந்தவராய் இருக்கின்றாரே. அவர் பின்பாக கடந்து சொல்லுமா? எனக்காக தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் புறமாகி போனையா. தடுமாறும் கால்களை கண்டு பயனுக்காக உம்முடைய கால்கள் குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை. மரணம் சொந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மரணம் சொந்த நேரத்திலும் அப்பையோ என்னையோ சித்திரே. எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை நேசித்தீரே. எனக்காக தடுமாறும் கால்களை கண்டே. எல்லாமே கொள்கதா மலைக்கு நேராக கடந்து அடிக்கப்படுகின்ற பாரமான சிலுவையை சுமக்கின்ற பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று. பாரமான சிலுவை என்று கூர்மையான ஆணி என்றும் புறக்கணிக்கவில்லை. என்னையோ எனக்காக ஜீவன் தந்தீரே. அந்த கொள்கதாக்கு நேராய் கொள்கதா மேட்டிலே உனக்காக எனக்காக ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்படுகிறது. என்னையோ சித்திரே. எனக்காக ஜீவன் தந்தி. கடைசி ஒரு சத்தம் கேட்குது, ஏலி ஏலி ராமா சபத்தகே என்று ஒரு சத்தம் கேட்கிறது. ஏன் என்னை கைவிட்டீர்? என்னையோ சித்திரே. எனக்காக ஜீவன் தந்தீரே. அடியேனை ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே, நீரே அடியேனை மறைத்து
நீங்க உங்க வல்ல வார்த்தைகளை கொண்டு இந்த பாடுகளை நாங்கள் நினைத்து பார்க்கத்தக்கதாக, எங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளத்தக்கதாக, உணர்வற்ற வாழ்க்கை இல்லாதபடிக்கு உணர்த்தப்பட்டவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், உமக்குரியவர்களாய் மாறிவிடத்தக்கதாக எங்களையும் பார்த்துக்கிறோம். எங்களையும் தரை மட்டும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உன்னத பலன் எங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும். தேவ கரத்தலை தாழ்த்துகின்றேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுங்க மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் நிகழ்ச்சி உள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். தேவ சமூகத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக தேவன் கொடுத்த ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பேசிவிட்டு கடந்து சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஆனாலும் ஆவியானவர் பாரத்தோடு கூடவே இதை பேச செய்கின்றார். கர்த்தர் எல்லா மனுஷனையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டது இதுவே. மத்தேயு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தில், ஒருவேளை தேவ பிள்ளைகள் என்று சொல்கின்ற நீங்களும் நானும் இதை புரிந்து கொள்ளத்தக்கதாக கொஞ்சம் தேவ வார்த்தைக்கு நேராக நம்மை திருப்பிக் கொள்வோம். 10வது அதிகாரத்தின் 38வது வசனத்தை வாசிங்க சகோதரி. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களோடு என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறவர் ஒரு காரியத்தை அழுத்தம் திருத்தமாய் சொல்ல விரும்புகின்றார். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. யோவானுக்கு எழுதின நிருபம் 19வது அதிகாரத்தின், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், 19வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிங்க சகோதரி. அவர் தம்முடைய, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு சிலுவை சுமக்காத மனிதன் ஒருவேளை சிலுவையை சுமங்கள் என்று சொன்னால் அது உனக்கும் எனக்கும் விசித்திரமாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் சிலுவையை சுமந்தவர் சொல்லுகின்றார், அப்பா உனக்குரிய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் நீ எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்கம்மா. அல்லேலூயா. ஒருவேளை நான் சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் தேவன் பின்பாக நடக்கின்றேனா, அல்லது சிலுவை அற்ற வாழ்க்கையோடு கூட நடக்கின்றேனா? அல்லேலூயா. சிலுவை அனுபவித்து குறித்து கொஞ்சம் புரிந்து கொள்ளத்தக்கதாக நான் பேசிவிட்டு மறுபடியுமாய் உங்களை தேவ வசனத்துக்கு நேராய் அழைத்து சொல்கின்றேன். அல்லேலூயா. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தின் 18வது வசனம் சொல்கின்றது, சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, அல்லேலூயா, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படிதான் இருக்குது? பைத்தியம் போல தோணுது. அல்லேலூயா. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் தேவ பலன். சிலுவையை எடுத்துக்கொண்டு நடப்பது தேவ பலனே. அல்லேலூயா. ஒருவேளை சிலுவை அல்லாத வாழ்க்கை வாழ்ந்து நான் கிறிஸ்துவன் என்று சொல்லி நீ மடிந்து போனால் அதுல உனக்கு எனக்கு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை வாழ்த்தவும் ஒரு யூஸும் இல்லையே. நான் கிறிஸ்துவன் என்று சொல்லி மார்கொட்டி கொண்டு அலைவது முக்கியம்தான். ஆனா அவர் வழியில நடக்காதபடிக்கு நான் கிறிஸ்துவன் என்று சொன்னாலும் அதுல பிரயோஜனம் என்னப்பா? நான் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகின்றேன், இதை செய்ய மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், நல்லதுதான். ஆனால் வேதம் எதை காண்பித்து கொடுக்கிறது? இயேசுவானவர் எதை என்னிடத்திலும் முன்னெடுத்திலும் சொல்ல வாஞ்சிக்கிறார்? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று வாசிக்க சகோதரி. மறுபடியும் மத்தேயு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தில், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன், அவர் எடுத்துக்கொள்ள சொல்வது யாருடைய சிலுவைதான்? உங்களுடைய சிலுவைதாமா? எனக்காக ஒரு சிலுவை இருக்கிறது என்பதை நான் மறந்து விட்டேன். ஆனால் யோவான் நிருபத்தில் அதை மறக்காதபடிக்கு 19வது அதிகாரத்தின் 17வது வசனம் அழகாய் சொல்கிறது. ஆண்டவர் எந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு நடந்தாரா? எந்த சிலுவமா? அவர் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கின்றார். ஆனால் நீ நான் எந்த சிலுவையை எடுக்கணும்? உங்க சிலுவை எடுக்கப்பா. நான் இப்ப போய் எங்க நின்னுகிறேன்? எங்க போய் நின்னுகிறேன்? சுமக்காதபடிக்கு சுமக்க சொன்னவர், எனக்கு வழிகாட்டினவர், என் வாழ்க்கையை மாற்றினவர், என்னை செம்மையான பாதையிலே நடக்க செய்கின்றவர். அல்லேலூயா.
அவர் ஒருவேளை சுமந்த சிலுவை பாரமானதா இருக்கலாம், நான் சுமக்கின்ற சிலுவை அப்படி அல்ல. அவர் சிலுவை சுமக்கும் போது நடந்த பாடுகள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா உனக்கு எனக்கு அப்படி அல்ல. மத்திய 27வது அதிகாரத்தில் 27வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். வாசிக்க சகோதரி. அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதிலும், நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மனிதன் தனித்திருக்கிறான், தனியாக போகிறான், அவரை சுற்றி ஒரு கூட்டம். அல்லேலூயா. இந்த கூட்டம் நம்மளை என்கரேஜ் பண்ற கூட்டம் அல்ல, ஒருவேளை நம்மளை உயர்த்துகின்ற கூட்டம் அல்ல. அது எப்படியா போட்ட கூட்டம் என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க. அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதிலும் கூடி வரச் செய்து, அவர் வஸ்திரங்களை எதற்கு கூடி வந்தாங்க? அல்லேலூயா. எதற்குமா கூடி வந்தாங்க? இந்த கூட்டம் எப்படியாப்பட்ட கூட்டம்? இது வஸ்திரத்தை உரித்து போடுகின்ற கூட்டமே, அது நிர்வாணப்படுத்துகின்ற கூட்டமே. அந்த கூட்டத்தின் மத்தியில வானத்தையும் பூமியும் உண்டாக்கின 16,000 பேர்களிலே சிறந்தவர். அல்லேலூயா. காணக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்றவர் என்று சொல்லப்படுகின்றவர் மனிதன் காணத்தக்கதாக பூமிக்கு இறங்கி வந்தவர். 16,000 பேர்களிலே சிறந்தவர். எபிரேயருடைய பாஷையில் இந்த 16,000 பேர் என்றால் நம்ம நினைப்பது போல 16,000 தமிழ் அர்த்தம் அப்படி அல்ல. 1000 கோடான கோடி தூதர்களையும் சிறந்தவர், மேன்மை நிறைந்தவர் என்று அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அத்தனை பேரிலும் சிறந்த ஒருவரை அழைத்து சென்று அவமானப்படுத்தத்தக்கதாக அவர் சுமந்த சிலுவை எப்படியாப்பட்ட சிலுவை? ஆலயத்துக்கு நான் இந்த புனித வெளியில வரும்போது கூட எப்படிதான் வருவேன்? அல்லேலூயா. அலங்காரத்தோடு தான் வருவேன். ஆனா அலங்கோலமா ஒருவர் வந்து நின்று கொண்டிருக்கிறார். அலங்கோலமா நிற்கிறவர் சொல்லுகிறார், உன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் நீ எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. உன்னை அப்படி அலங்கோலமா சிலுவை சுமக்க சொல்ல, நீ அலங்காரமா சுமந்தாலும் ஆண்டவரே, நான் உணர்வோடு கூட சுமக்கிறேன் ஆண்டவரே. எனக்காக அடிக்கப்பட்டு, எனக்காக நொறுக்கப்பட்டு, எனக்காக ரத்தம் சிந்தின உன்னை பார்த்து என் பாவ இச்சைகளை நான் இதோ தகப்பனே சிலுவையிலே அறைந்து என்னை வெறுமையாக்கி எனக்கு முன்பாக இருக்கிறவர் ஆடை அற்றவராய் நிற்கிறார், அவமானப்படுத்தத்தக்கதாக நிற்கிறார். போர் சேவகரின் மத்தியிலே எவ்வளவு நிற்கிறார்? வேதம் சொல்கிறது. வாசிங்க சகோதரி. வஸ்திரங்களை கழட்டி அவருக்கான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, முட்களாலும் ஒரு முடியை பின்னி, நல்லா புரிஞ்சுங்க, முள்ளுகளால் பின்னப்பட்ட ஒரு கிரீடத்தை யார் தலையில் வைக்கிறாங்க? அல்லேலூயா. நீ நான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போகும்போது நீதியின் கிரீடம் உனக்காக எனக்காக வைக்கப்படணும். ஆனா அவருடைய தலையில் எப்படியாப்பட்ட கிரீடம் வைக்கிறாங்க? அது முட்களினால் பின்னப்பட்ட அந்த முள்முடியை அவர் சில வச்சாங்க. அப்படி தேவன் உன்னை சிலுவை சுமக்க சொல்ல, நீ அந்த கிரீடத்தை தரித்துக் கொள்ளத்தக்கதாக ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வா என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. நான் பூமியிலிருந்து வாழ்ந்து அங்க போகும்போது என்னுடைய ராஜாவுக்கு முன்னாடி நான் நிற்கும் போதோ நடக்கும் போது நான் எப்படி தான் நினைக்கணும்? கனமுள்ளவனாய் நடக்க வேண்டுமானால் கனமற்ற காரியத்தை முதல்ல உதறி தள்ளின. ஆண்டவரே, இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இது நீதிக்கு உட்பட்டதல்ல, இது நியாயத்தை நடப்பிக்கிறது அல்ல, இது பாவம் நிறைந்தது, இது பரிசுத்தமற்றது, என்னை தேவ ராஜ்யத்தில் நடத்தாதபடிக்கு வேறு எங்கேயோ அழைத்து செல்கிறது. அல்லேலூயா. அப்போ நான் என் பாவ இச்சைகளை மட்டும் என்ன பண்ண? ஆண்டவரே, உன்னை நிர்வாணப்படுத்தினார்கள், நான் நிர்வாணமாக கூடாது என்பதற்காக. அல்லேலூயா. உன்னை வேதனைப்படுத்தினார்கள், நான் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக. ஒருவேளை இந்த பரிசுத்தமான நாள்ல வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும்
ஒரு முள்முடி சுமத்துறன்னு சொன்னா எத்தனை பேர் இங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. முள்முடியை பார்த்துட்டா தானே தெரியும். அந்த நாட்களிலே வளர்ந்த அந்த முள்ளின் அவருடைய உயரம் வந்து கிட்டத்தட்ட 1.5 சென்டிமீட்டர் இருந்துச்சான். அல்லேலூயா. அந்த முட்களுடைய கூர்மை அதிகமாக இருக்குமா, அது மிகவும் பனிஷ்மெண்ட் பண்ணதுக்கு தான் வைப்பாங்க. ஏன்னா அந்த முட்கள் முடியை சூட்டும் போது அந்த முட்கள் தலைகளுக்குள்ளே இறங்கி அது அதிகமான வேதனையை கொடுத்து விடுமா. அத்தனை வேதனைகளும் அவர் எதற்கு சுமந்தார்? சின்ன ஒரு தலைவலி வந்தால் போதும், தலைவலி வருது தலைவலி வருது தலைவலி வருது தலைவலி வருதுன்றீங்களே, உன் தலைகள் வலிக்க கூடாது என்பதற்காக அத்தனை கூர்மையுள்ள முட்களை அவர் தலையிலே இறக்கி கொண்டு, என் மகனோ சிந்தையிலே மாறாட்டம் வந்து விடக்கூடாது, என்னை தேட வேண்டிய அளவுக்கு தேடணும், பாவத்தில் விழுந்து விடக்கூடாது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள என்பதற்காக உனக்காக எனக்காக முன்மொழி சுமந்தாரு. அல்லேலூயா. என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கிறோமா, ஆண்டவரே அவ்வளோ பெரிய முள்ள ஆண்டவரை உன்னை குதிச்சு, அவ்வளோ பெரிய முள்ள ஆண்டவரை உன்னை வேதனைப்படுத்தது, ஆண்டவர் அந்த முன்முடியை தரித்துக் கொண்டு உன்னை பின்பற்ற சொல்லவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, முட்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அதற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்றாங்க. அல்லேலூயா. அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நீங்களும் நான் அவர் என்னதான் பண்றோம்? பரியாசம் பண்றோமா? அவருடைய காரியத்தை எனக்கு சுமக்கிறதுக்கு, அல்லேலூயா, அவருடைய காரியத்தினால சுமக்க முடியல. அவர் சொல்லுகிறார், சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வாழ்றாரு. 3 வித சிலுவையை குறித்து காண்பித்து கொடுக்கிறேன். ஆனால் உங்களோடு கூட ஆவியானவர் கொஞ்சம் பேச சொல்ற காரியத்தை பேசி விடுகின்றேன். 3 விதமான சிலுவையை சுமக்க போகின்ற நீ முதல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க, அவருக்கு முன்பாக அமர்வது முக்கியம் அல்ல. அல்லேலூயா. பிரதர், நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் பிரதர். அவர்களும் அப்படிதாம்மா, நீ அமர்வது போல இல்ல, அவங்க வேறு விதமா அமர்ந்தாங்க. ரோம போரிசவர் தான் முன்முடியை கொடுத்துட்டாங்க, அவர் கையில கோலை கொடுத்துட்டாங்க. அவருக்கு முன்பாக எப்படி இருந்தாங்களா? ஒரு முள்முடியையும் பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையிலே ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக எப்படிதான் இருந்தாங்க? முழங்கால் படிக்கிட்டாங்கப்பா. நம்மளும் கொஞ்ச நாள் முட்டி போடுனா நம்மளுக்கு என்ன வருது? ஒண்ணு இது பொழிக்குது பிரதர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களை காட்டிலும் என்ன காட்டிலும் ரோம போசவர்கள் எத்தனையோ சிறந்தவர்கள் சொல்லலாம். நல்லா என்ன புரிந்து கொள்ள ஆவியானவரையும் கிறிஸ்துவனுடைய அன்பையும் புரிந்து கொள்ளத்தக்கதாக பேச விரும்புகின்றேன். உங்களை அதுபோல் முழுமுடி சுமந்து கொள்ள சொல்லவில்லை. அவருக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருப்பது முக்கியம் அல்ல. ஆண்டவரே, உனக்காக நான் செயல்படுறேன் ஆண்டவரே, செயல்படுகின்றேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, 10வது அதிகாரத்தின் 38வது வசனம் சொல்கிறது, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்துவர்கள் அப்படி என்று சொல்லி வாழ்க்கை வாடுகிறோம். இன்னைக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். அல்லேலூயா. மற்ற நாளை காட்டிலும் இது என்ன நாள்? துக்க நாள். அவர் எப்ப தெரியுமா நீங்க துக்கப்படுத்த ஆரம்பிச்ச? அவருக்கு முன்னாடி போய் வெறுமையா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறியா, அதுதான் அவருக்கு கொடுக்கிற பெரிய துக்கம். அல்லேலூயா. அதுதான் அவர் கொடுக்கிற. அப்புறம் உனக்கும் போர்ச்சவருக்கு என்ன வித்தியாசம்? நீ அமர்ந்து கொண்டிருக்கிற, அவன் முழங்கால் படிக்கிட்டு கொண்டிருக்கிற, இவ்வளவுதான் வித்தியாசம். வருவேன், ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருப்பேன் அப்படி என்று சொல்வீர்களானால், இந்த புனித வெள்ளி உங்களுக்கு புனித வெள்ளி இல்லை, இது துக்கம் நிறைந்த ஒரு வெள்ளியாய் உங்களுக்கு மாறட்டும். உலகத்தை போல இல்ல ஆண்டவரே, சத்தத்தை கேட்கிற தேவ சித்தத்தை செய்ய என் சிலுவையை சுமந்து கொண்டு உன்னை பின்பற்ற போற ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி பின்பற்ற எத்தனை பிள்ளைகள் ஆயத்தப்படுகிறார்களோ அவருக்கு தான் இது பரிசுத்த வெள்ளி. அல்லேலூயா. இல்ல பிரதர், அவனை போல நானும் பரியாசம் அமர்ந்து கொண்டிருப்பேன். அல்லேலூயா. அவன் பரியாசம் மனத்துக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். முதல்ல பற்றி நீ எதற்கு அமர்ந்து கொண்டிருக்கிற? ஆண்டவரை பரியாசம் பண்ணவா? அல்லேலூயா. ஒரு நாள் இந்த சிலுவையை சுமக்க முடியாவிட்டால் அப்புறம் எப்படிப்பா ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்ப? ஆண்டவர் சொல்ற, ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமக்கணும். பாட
பாடுகள் நிறைந்தது தான் பயணம், துக்கம் நிறைந்தது தான் பயணம். ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க, ஆண்டவர் உன்னோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். நானும் உன்னோடு கூட இருக்கிறேன், நானும் உன்னோடு கூட இருக்கிறேன், நானும் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவரை கையிலே ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருக்கு ராஜா வாழ்க என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் மீது அல்லேலூயா, அவர் மீது என்ன பண்றாங்க? நல்லா புரிஞ்சுங்க, சிலுவை சுமப்பது என்பது சும்மா கிடையாது. அல்லேலூயா. கொஞ்சம் குத்தத்தான் செய்யும். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லு, கொஞ்சம் குத்தத்தான் செய்யும், கொஞ்சம் பிரயாசம் வரத்தான் செய்யும், கொஞ்சம் அடிக்கடி அவமானத்தை பார்த்து தான். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்து எனக்கு என்ன வரக்கூடாது? அவமானம் வரவே. என்ன யாரும் எப்படி பேசக்கூடாது? கர்த்தருக்குள்ள வளர எல்லாம் பேசுவான். அல்லேலூயா. முன்னாடி பேசாத வாயெல்லாம் இப்ப உன்னை பார்த்து பேசும். ஏன்னா நீ சிலுவையை சுமந்து கொண்டு நடக்கிற. அல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கல. அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் சகோதரிகள். அல்லேலூயா. அன்பை புரிந்து கொண்டவர்களோ சிலரே, சிலரே, சிலரே. சிலரை தான் ஆண்டவர் தேடுகின்றார். சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வா. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அவருக்கு பின்னாடி போக துணிச்சிட்டுனா உலகத்தை திரும்பி பார்க்கவே கூடாது. உலகம் மாயை நிறைந்தது. அதை மறுபடியும் மறுபடியும் நீ நேசிக்க ஆரம்பிச்சுனா உனக்கு படுகொடி இருப்பதையும் மறந்து விடாதே. அல்லேலூயா. சீசனுக்கு ஒரு காரியம் வரும், சீசனுக்கு ஒரு ஆட்கள் மாறலாம், சீசனுக்கு ஒரு ஸ்டைல் இந்த பூமியில இருக்கலாம். ஆனா எதுவுமே நிரந்தரம் அல்லவே. 2000 வருஷமாய் ஒரே ஒருவர் நிரந்தரமாய் இருக்கிறார். அவரை குறித்து 4000 ஆண்டுகளாய் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அவரை போல ஒருத்தர் இந்த பூமியில இல்லவே இல்லை. அவரை அங்கே அந்த இடத்துல அவமானப்படுத்தத்தக்கதாக அவர் மீது துப்பி அந்த கோலை எடுத்து எங்க அடிச்சா? சிரசெல்லாம் பாத்துங்க. இப்பதான் முள்முடி வச்சுக்கிறான் பிரதர், இப்ப முள்முடி மேல அடிக்கிறான். அல்லேலூயா. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அந்த 1.5 அங்குலம் உள்ள முட்கள் அவர் புருவத்தின் மத்தியிலே புகுந்து. அல்லேலூயா. அந்த முட்களில் உள்ள தன்மையை பாருங்க. அது எப்போ சரீரத்துக்குள்ளே கொத்த ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதே அது வீக்கத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுமா. அநேக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள், அவர் அந்தகோரம் அடைந்தவராய், வேதனை நிறைந்தவராய், துக்கத்தை சுமந்தவராய் அவர் சிலுவையில் தொங்குகிறதை, சிலுவையில் தொங்குவதற்கு முன்பாகவே ஒரு மனிதன் தரிசித்து விட்டு வேதத்தில் எழுதுகின்றான். ஏசாயாக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தின் 53வது அதிகாரத்தில் அதை வர்ணித்து அழகாய் அவன் பேசுகின்றான். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயாக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரத்தில் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 3வது வசனத்திலிருந்து வாசிங்க சகோதரி. 2லிருந்து வாசிங்க, 2லிருந்து வாசிங்க. இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகின்றார்கள். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்கதாக ரூபம் அவருக்கு இல்லாமல் போயிற்று. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேருக்கார் எந்தனை நீக்க. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேருக்கார்.
மகிமை மாற்றி மறந்திருந்தோராய் கொடுமை புறத்தை தேர்ந்தெடுத்தாரே. மகிமை மாற்றிமை மறந்திருந்தோராய் கொடுமை புறத்தை தேர்ந்தெடுத்தாரே. ஒருவேளை இயேசுவானவரை பார்க்காத ஒரு மனிதன் தரிசனத்தில் கண்டபோது, ஆண்டவரே என்ன காரியம் ஆண்டவரே, 16,000 பேர்களிலும் சிறந்தவர், 1000 செல்வங்களிலும் 1000 தூதர்களிலும் சிறந்தவர், எனக்காக அடிக்கப்பட போகின்றார், எனக்காக நொறுக்கப்பட போகின்றார், எனக்காக எல்லாவற்றையும் இழக்க போகின்றார் என்று சொல்லி அவன் சொல்கின்றான். நான் போற ஆண்டவரே, நம்முடைய காரியமாய் நான் கடந்து செல்ற ஆண்டவரே. அந்த பாரம் அவனை முந்தி தள்ளின போது அவன் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்தான். அவன் சிலுவையை சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். அவன் எதை குறித்தும் பார்க்கவே இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை மறந்திடாத வண்ணமாய் எழுதி வைத்து விட்டான். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளுக்கின்ற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகின்றார்கள். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தும் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்து வருகின்றவருமாய் இருந்தார். என்ன பண்ணோம்பா, அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைச்சு கொண்டோம். அல்லேலூயா. இது யாருக்காக பட வேண்டிய வேதனைப்பா, யாருக்காக பட வேண்டிய துக்கம்பா. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படிதான் இருப்போம், இதெல்லாம் அவர் பட்டுட்டாரு, நான் இப்படி இருக்கிறேன், துக்கமா இருக்கிறேன். அல்லேலூயா. அது அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அந்த கோரம் அடைந்து 16,000 பேர்களில் சிறந்தவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் பார்க்க கூட முடியாதபடிக்கு அவர் தலையிலே சிரசிலே குத்தப்பட்டாங்க முட்கள் நிமித்தமாய். அவர் முகங்கள் வீக்கம் எடுத்து ஒரு கண்களை திறக்க முடியாதபடிக்கு அவர் அந்த கோரம் அடைந்தவராய் இருக்கிறார். ஆனா அதை பார்க்க வந்த நான் எப்படிதான் இருக்கிறேன், துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நடித்து கொண்டிருக்கிறேன். நான் உண்மையான துக்கம் என் இடத்துல இல்லை. மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தாரே. வேதம் சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். அவர் சொல்லுகின்றார், நீ உன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வா. நான் சுமந்தது போல நீ சுமக்க தேவையில்லை. ஆனா உலகத்துல விழுந்து விடாதபடிக்கு, பாவத்தில் நிலைத்திருக்காதபடிக்கு, பரிசுத்த குலைச்சல் உண்டாக்காதபடிக்கு எனக்கு சாட்சி கொடுக்கத்தக்கதாக, எனக்கு முன்பாக அநேகரை தேவனண்டைகளை நடத்தத்தக்கதாக அல்லேலூயா அழைப்பு விடுக்கிறார். எத்தனை பேர் அழைப்பின் சத்தம் கேட்கிறது ஆண்டவரே, அழைப்பின் சத்தம் கேட்குது ஆண்டவரே. பாக்கியமான சேவையிலே எத்தனை பேர் சொல்லுவாங்க, பாதம் பணிந்தே நான் செய்திருவேன் ஆண்டவரே. பாக்கியமான சேவையிலே பாக்கியமான பாதம் அவரை போல இல்லப்பா, அவருக்கு சாட்சியா கூப்பிடுறாரு. எனக்கு சாட்சி கொடுக்க வா மகனே. உன் சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போது கொஞ்சம் வேதனை இருக்கதான் செய்யும், கொஞ்சம் துக்கம் இருக்கதான் செய்யும், கொஞ்சம் பாடுபட்டு அனுபவித்து தான் ஆகணும்.
அல்லேலூயா. ஆனா அது என்ன போல இல்லை. எங்க மத்திய நிறுவனம் 27வது அதிகாரத்துல அங்க அவர் சிரசின் மீது முழுமுடியை வைத்தது மட்டும் இல்ல, அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று சொன்னது மட்டும் இல்ல. வாசிங்க சகோதரி. நல்ல புரிஞ்சுங்க. அவரை காரி உமிழ்ந்து அந்த கோலை எடுத்து என்ன பண்ணாங்க, அவர் சிரசிலே அடித்த போது அந்த முட்களின் தாக்கம் அவர் புருவத்தின் பகுதியில் குத்தி அவர் கண்களுக்குள்ளாக வரத்தக்கதாக அது வேதனை கொடுத்த போது அது வீக்கம் எடுத்து அவர் முகம் அந்த கோரம் அடைந்து விட்டது. அவர் முகம் அந்த கோரம் அடைந்ததையும் அவர் பொருட்படுத்தல. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. அவரை பரிகாசம் பண்ணின பின்பு வாசிங்க சொல்லி அவர் மீது துப்பி அந்த கோலினால் அந்த கோலை எடுத்து அவரை சிரசின் மேல் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பிற்பாடு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி, நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவருக்கு சிகப்பான ஒரு அங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று கேட்கலாம். என் பிரதர் அவருக்கு சிகப்பைக்கு கொடுத்திருக்கிறாங்க. ரோம போர் சேவர்கள் அவர்களை அடிக்க முற்பட்ட போது மற்றவர்களை போல அல்ல, அவருடைய பனிஷ்மெண்ட் வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. மற்றவர்களை போல அல்ல, அவருடைய பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும் என்றால் அது மரண வேதனை கொடுத்து விடத்தக்கதாக இருக்கும். அவங்க சும்மாதான் நம்ம வீட்டில் அம்மா அப்பா சின்ன சின்னதாக பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. முழு ஆடையும் கழட்டி விடுவார்கள். கழட்டி விட்டு முதுகுகளை காட்ட சொல்லி கைகளை கட்டி விடுவார்கள். இந்த முதுகு விரிந்த நிலையிலே இருக்கும் பொழுது முற்கள் நிறைந்த அந்த சவுக்குகளை கொண்டு முதுகிலே அடிப்பார்கள். அடிக்க 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 அந்த முதுகில் இருக்கிற சதையெல்லாம் பித்து கொண்டு எடுக்கப்பட வேண்டும். அது சரீரம் முழுவதையும் ரத்தத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி அவர்கள் இஷ்டத்துக்கு அடிப்பார்கள். ஒருவர் 2 பேர் அல்ல, அங்கு இருந்த எல்லாம் போர் சேவர்களும் சேர்ந்து அவரை அடிக்க முற்பட்ட போது அவர் சரீரத்தில் உள்ள எல்லாம் சதைகளும் பிக்கப்பட்டவராய், அல்லேலூயா, அவர் எலும்புகள் கூட தெரியத்தக்கதாக என நிலத்தை உழுவது போல அவர் சரீரத்தை உழுந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. முதுகு பகுதியிலே எலும்புகள் எல்லாம் தெரியத்தக்கதாக அவரை அடித்தார்கள். அந்த வேதனை மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக, அந்த இரத்தத்தின் காரியத்தை மற்றவர்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காக அவருக்கு சிகப்பு அங்கியை தரித்து, அல்லேலூயா, அவரை ஜனங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். மற்றவர்கள் பார்க்கும்போது அவர் முகம் மட்டுமே வீக்கத்துடன் காணப்படுகின்றது. அவர்கள் சரீரத்தை குறித்து எந்த பாதிப்பும் இல்லை. உண்மையாய் அவரை தேடுகின்றவர்கள், ஆண்டவரே உன் சரீரத்தில் இத்தனை வேதனையோடு கூடவா ஆண்டவரே எனக்காக அந்த சிலுவையை சுமக்க நீர் போட்டிருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். உணராதவங்களுக்கு ஒரு காரியம், அவங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டே தான் இருப்பாங்க. ஆண்டவரே நான் துக்கமா இருக்கிற ஆண்டவரே, உலகம் சொன்னது போல இந்த ஒரு நாளைக்கு நான் துக்கமா இருந்து, அல்லேலூயா, ஒரு வெற்றி சிறந்தவராய் இந்த நாளிலே வேதனையை சகித்துக் கொண்டிருக்கிறார். வெற்றி சிறந்தவராய் ஒரு போராடி கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக கெத்செமனே பூங்காவிலே கேட்கிறார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்கள் செய்யுங்க. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, அது உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும். ஒருவேளை எத்தனை பேர் ஆண்டவரே என் வாழ்க்கையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் சித்தத்தின்படி ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி எல்லா வேதனையும் எனக்காக ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க. பாருங்கள், அவர் சிகப்பங்கி தரித்தவராய் இருக்கின்ற அவரை அந்த சிகப்பங்கியை கழட்டி விட்டு அவருடைய ஆடையை போடுகின்றார்கள். அவருடைய ஆடையை போடுவது மட்டும் இல்ல, வாசிங்க சகோதரி, பரியாசம் பண்ணின பின்பு அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சீரோனா ஊரானாகிய சீமோன் எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் அவர்கள் கண்டு, நல்லா புரிஞ்சுங்க, பாரப்பட்ட ஒரு மனுஷன் பார்க்கின்றான். அல்லேலூயா. எதற்காகப்பா?
அவருடைய சிலுவையை நான் சுமக்கிறேன்பா. இத்தனை வேதனையோடு கூட இருக்கிறாரு, ராஜாவுடைய காரியத்தை நான் சுமக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க ராஜாவுடைய வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு? பூமியில அவர் நமக்காக, உனக்காக, எனக்காக வைத்திருக்கிற வேலைகள் அதிகம், சந்திக்கப்பட வேண்டிய விஷயமும் அதிகம். இன்னும் அவருக்கு முன்னாடி அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறோமே தவிர இன்னும் செயல்படல. ஆண்டவர் சரியான ஒரு மனிதனை முன்குறித்திருந்தார். சீரோனு ஊரானாகிய சீமோன் என்ற ஒரு மனிதன் அங்கே கடந்து வருகின்றான். அவன் ஆண்டவரை பார்த்துட்டான். அந்த துக்கம் அவனால் தாங்கல. ஆண்டவரை, உண்மையா நான் உனக்கு சீசனா இருக்க விரும்புனா நான் முதல்ல உன் சிலுவையை சுமக்கிற ஆண்டவரை, உன் துக்கத்துல பங்கு போட்டுக்கிற ஆண்டவரை, நீ அடிக்கப்படுறது எனக்காக, துக்கப்படுறது எனக்காக, வேதனைப்படுவது எனக்காக என்றால் அந்த வேதனையில நானும் பங்கெடுத்துக்கிறேன் ஆண்டவரை. அல்லேலூயா. நான் செய்த பாவத்தின் நிமித்தம் நீங்க அடிக்கப்படுறீங்க ஆண்டவரே. நான் செய்த அக்கிரம பேச்சு நிமித்தம் உன்னை அறைந்தார்கள் ஆண்டவரே. நான் செய்த இச்சை நிமித்தம், என் சிந்தை கொண்ட பாவத்தின் நிமித்தம் உன் சிறைச்சாலையில் முடியும். அல்லேலூயா. உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அவர் சிலுவையை சுமக்கணும் தோணும். ஆனா ஆண்டவர் சொல்றாருப்பா, என் சிலுவை ரொம்ப கடினமானதுப்பா, அதை சுமப்பது அத்தனை லகுவல்ல. ஆனா உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு சும, அது லகுவாய் உனக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. லகுவாய் நீ சுமக்கத்தக்கதாக உனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் சிலுவையை சுமந்த ஒரு மனிதனை போல நீ ஆண்டவர் சிலுவை அல்ல, ஆண்டவர் சொல்லுகின்ற சிலுவையை சுமக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவர் அதனால தான் சொல்ற 10வது அதிகாரத்தின் 38வது வசனத்துல, தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இப்போ 3வது சிலுவையை பார்த்து நம்ம முடித்து விடலாம். வேதம் சொல்கிறது, கலாத்தியர் எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. கலாத்தியர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த வாசிங்க கரெக்ட் தான் வாசிங்க. சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் என்னை உயர்த்தி கொண்டே இருந்தாலும் மேன்மை எல்லாம் இருக்குதான். அல்லேலூயா. ஆனா நம்மளுக்கு இப்போ எனக்கு தான் மேன்மை. நான் பெரிய ஆளு, நான் ஜெபிக்கிறமா, துதிக்கிறமா, ஆராதிக்கிறமா, நான் பிரசங்கம் பண்றமா, எல்லாம் ஓகே, எனக்கு தான் மேன்மை. ஆனா பவுல் சொல்லுகிறான் கலாத்தியர்ல, அப்பா நானும் உங்களுடைய சிலுவையை அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டவே மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா அத்தனை பாரமான சிலுவைப்பா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை.
இதை உணர்ந்தவராய் பவுல் சொல்கின்றார், என்னவா நானே வாசிங்க நானே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து பாராட்டிருப்பேனாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? அறையப்பட்டிருக்கிறப்பா. அல்லேலூயா. அவர் எனக்கு முக்கியம்னா அவரோடு கூட நான் என்ன பண்ணும்? அறையப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த புனித வெள்ளியில் நம்ம கற்றுக்கொள்ளணும். குட் ஃப்ரைடே என்று சொல்லுகின்றோம், ஆங்கிலத்தில் அழகாக குட் ஃப்ரைடே. இது ஒரு நல்ல வெள்ளி. ஆனால் இங்கே நல்லதை கற்றுக்கொள்ள வருகின்ற எல்லாருக்கும் இது எப்படிப்பட்டது தான்? குட் ஃப்ரைடே தான். ஏன்னா இது பேட் ஃப்ரைடே கொண்டாடுறதுக்கு நான் வரல. இன்னமும் என் வாழ்க்கை எப்படி தான் இருக்குது? பேடாக தான் இருக்குதுன்னா உங்களுக்கு தான் பேட் ஃப்ரைடே. அல்லேலூயா. நான் கர்த்தரை கற்றுக்கிறேன், இந்த நாளில் சிலுவையில் அறைவதற்கு என்னை ஒப்பு கொடுத்துறேன். அல்லேலூயா. அப்படி என்று சொல்வீர்களானால் உங்க எல்லாருக்கும் இது புனித பரிசுத்தமான வெள்ளியாய் இருக்கும். அவர் சொல்லுகின்றார், நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். 3 வித சிலுவையை இப்போ பார்க்க போறோம். முதல் சிலுவையை குறித்து ஆண்டவர் சொன்னது கொஞ்சம் யோசிக்கத்தக்கதாக தான் காரியம். ஆனாலும் இதற்கு நான் ஒப்பு கொடுத்தே தான் ஆக வேண்டும். மத்தேயு எழுதின நிருபம் 16வது அதிகாரத்தின் முதல் சிலுவையை குறித்து ஆண்டவர் சொன்னபோது இது தன்னைத்தானே வெறுக்கின்ற சிலுவை என்று சொன்னார். 16வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை வாசிங்க சகோதரி. தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதல்ல என்ன பண்ணும்? வெறுக்கணும். அல்லேலூயா. நம்மள போல மேன்மை இருந்தவங்க ஒருத்தரும் கிடையாது. என்கரேஜ் பண்ணா கூட யாரு தான் என்கரேஜ் பண்ணுவோம்? நம்மள நாமளே என்கரேஜ் பண்ணுவோம். புகழ் பாடுவதும் யாருக்கு? எல்லாம் நம்மளுக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புகழ் பாடுவதானாலும் எனக்கு தான். பெருமை பேசினாலும் எப்படி தான் பேசணும்? எனக்கு தான் பேசணும். மற்ற யாருன்னா பேசினா எனக்கு பத்திக்கு எரியும். அல்லேலூயா. அதான் கை கொடுத்துக்கிறேங்க. உண்மைதானே? அப்போ நீ சாதிக்கணும். சிலுவையை கொண்டு என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்பாக சாதிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, இயேசுவானவர் சிலுவையை சுமந்து கொண்டு செல்கிறார். அவர் எத்தனை பாடுகளோடு கூட சுமந்தார் என்று பார்த்த உனக்கு எனக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, எவன் சீஷரா இருக்க விரும்புகிறானோ, எவன் என்ன பின்பற்ற விரும்புகிறானோ, எவன் ஈஸ்டர் கொண்டாடுறானோ, எவன் குட் ஃப்ரைடே கொண்டாடுறானோ, முதல்ல வெறுத்துக்கோ. அந்த ப்ராசஸ் என்னால முடியாது. வேணா துக்கமா இருக்கிறேன். எப்படி இருக்கிற? அதுவும் 12 மணி மட்டும் தான் இருப்பேன். அல்லேலூயா. நம்மளால பிடிச்சது நைட்டு 12 மணிக்கு, நம்மளால பகல் 12 மணிக்கு நினைச்சிட்டான். அல்லேலூயா. பிடிச்சது எப்போ? ராத்திரில பிடிச்சாங்க. அவர் ஜெபம் பண்ணுவதற்காக கெத்செமனேக்கு போறாரு, அங்க பிடிச்சிட்டாங்க. எழுப்புறாரு, டேய் பேதுரு 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? நோ ஃபாதர், நோ மாஸ்டர். ஜெபம் பண்ணதுலாம் எனக்கு பிடிக்காது. அதுவும் 1 hour ஜெபத்துக்குலாம் எனக்கு கூப்பிடவே கூடாதீங்க. அதனால தான் இங்கே 2.5 மணி நேரம் ஜெபம் வைக்கிறோம். 1 hour எனக்கு ஆகாது. 1 hour வந்தாலும் எனக்கு என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். அல்லேலூயா. நான் நிறைய 1 hour ஜெபத்தை பார்க்குறேன். வரவங்களாம் தூங்குறான். அல்லேலூயா. அது அங்கிருந்து பொல்லாத ஆவி. அது எந்த ஆவி? அது அங்கிருந்து சீஷர்கள் ஆவியிலிருந்து வந்த ஆவி. அது மரத்துக்கு அடியில் நல்லா பார்த்து எங்க நிழல் கிடக்குது சாஞ்சி உக்காரத்துக்கு. அல்லேலூயா. உட்காருது ஆலயத்தில் உட்கார்ந்தா கூட எப்படி தான் உட்காருவேன்? சாஞ்சி தான் உட்காருங்க. அது பொல்லாத பக்கத்தில் கொடுத்து சொல்லு, அது பெயர் செபோலின் ஆவி. அது ஒண்ணுனா நீ முன்னாடி வரணும். அல்லேலூயா. நான் ஒழுங்கா ஆலயத்தில் உட்கார மாட்டேன். பக்கத்தில் கை சொல்லி, இது அஸ்தரோ தாவி. அது ஒழுங்கா நான் உட்காரவே விடாது. அல்லேலூயா. நல்லா
புரிஞ்சுக்க பிரதர். சிந்தையெல்லாம் வெளியே போறது பிரதர், அது காம விகாரத்தை கொடுக்கிற ஆவியே. அது பரிசுத்தத்தில் அவனை நிலைத்திருக்க விடாது. அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண, உன்னை வெறுத்துரு, உன்னை வெறுத்துரு. வேதம் சொல்லுது உன்னை நீ முதல்ல வெறுத்தணும். அப்பதான் அவருக்கு என்ன பண்ண முடியும், நானே சீசனாய், அவர் நம்பிக்கைக்குரியவனாய், ஜெபிக்கிறவனாய், துதிக்கிறவனாய், ஆராதிக்கிறவனாய், ஊழியம் செய்கின்றவனாய் மாற முடியும். ஏன்னா அவரே சொல்றாரு, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். சீசன்கிட்ட தான் சொல்றாரு, ஆனா சொல்லும் போது சீசன் என்று சொல்லல. நம்ம சொல்றது அதெல்லாம் ஊழியக்காரங்க சொல்லிக்கிறார் பிரதர். நம்ம உடனே தான் அடிச்சுடுவோம், பாயிண்ட் எங்க கிடைக்குதுன்னு பார்த்துட்டே இருப்போம், உடனே சொல்லுவோம் சீசர் கிட்ட தான் சொல்றாரப்பா. யாருன்னா ஒருத்தர் என்னை பின்பற்றி ஒருவேளை புனித வெள்ளி கொண்டாட விரும்பினானா, அல்லேலூயா, முதல்ல அவங்க கிட்ட போய் சொல்லு, வாய் அடுக்கு. அல்லேலூயா. புனித வெள்ளி முடிஞ்ச உடனே அடுத்தது என்னதான், துக்க கஞ்சி குடிச்சா கூட ஊர்க்கா வச்சுதான் குடிப்பேன்னு சொல்ற ஆதரவு நம்மலாம். அல்லேலூயா. அதுக்கு அது இருந்தா கூட எது இருக்கணும், கொஞ்சோண்டு காரத்துக்கு ஊர்க்கா சொன்னமா இல்லையா. நம்மள போல பக்தி வைராக்கியம் பாராட்டுறவங்க இல்லை. எந்த விஷயத்திலும் கேளுங்க, பக்கத்தில் கை வைத்துங்க. எந்த விஷயத்துல தெரியுமா, சாப்பிட்றது இல்லை. அல்லேலூயா. துக்க முகத்தோடு கூட போய் துக்கமா சாப்பிடுவோம். ஆண்டவர் சாப்பிடப்பா, தண்ணி கூட குடிக்கலடா. அல்லேலூயா. காடியை கொடுத்தார்கள், கசப்பு நிறைந்த காடியை கொடுக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள அவர் நாக்கு ஒத்துக்கல. ஆண்டவர் அதையும் புறம்பாக்கிட்டாரு. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள், அவர் தண்ணீர் கூட குடிக்கலையா. தண்ணீர் குடிக்காதபடியினால நாவுகள் வறண்டு விட்டது, வாய்கள்லாம் வெடிப்பு விழுந்துடுச்சான். வேதனை நிறைந்தவரா, துக்கம் அனுபவித்தரா, பாடுகள் நிறைந்தவரா, இந்த முற்களுடைய தாக்கத்தின் நிமித்தம் இன்னும் வலி அதிகமா, வெயிலில் இருக்கிறபடினால வெயில் ஏற 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 அதிகமா வலி எடுக்குது, அதிகமா வேதனை. கால்களை ஒரு கால்கள் மேல் இன்னொரு கால்களை வைத்து சிலுவையில் அறைந்தபடினால இதை நீட்டவும் முடியல, மடக்கவும் முடியல, வேதனை தாங்க முடியவில்லையே. புரிஞ்சு கொள்ளுங்க, ரெண்டு கைகளையும் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஒருவேளை மற்றவர்களை மறந்திருக்கலாம், சங்கீதக்காரன் அழகா எழுதி வைத்திருக்கிறான், அந்த கையினுடைய எலும்புகள் இப்படி ஜாயிண்ட் இப்படிதான் இருக்கும் உங்க கையுடைய எலும்புகள். இது கட்டவிழ்க்கப்பட்டதான். இந்த கட்ட அவிழ்ந்தபடியினாலே எலும்பு அந்த மூட்டையில் இல்லாதபடிக்கு சதையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறபடினாலே அதிக வேதனையாம். சங்கீதக்காரன் 22வது சங்கீதத்தில் அழகா எழுதி வைத்திருக்கிறான், அவர்கள் அத்தனை வேதனைப்பட்டவராய், அத்தனை துக்கம் நிறைந்தவராய், அத்தனை பாடுகள் அனுபவித்தவராய். எடுத்து வாசிப்போம் சங்கீதங்களின் புத்தகம் 22வது சங்கீதம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், 22வது சங்கீதத்தில். ஆவியானவர் இதையெல்லாம் சொல்லுகின்றபடினாலே அவங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 14வது வசனம் வாசிங்க சகோதரி. தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவித்தது. நல்லா புரிஞ்சுங்க, எலும்புகள் கட்டில் என்று அவிழ்த்து கொண்டது, அது சதைக்கு மத்தியில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வேதனை ஒருபுறம் இருக்க, ரோம போர் சேவர்கள் அடித்து 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 சதையெல்லாம் பிக்கப்பட்ட நிலையில் சரீரத்தில் அதிக வேதனை ஒரு பக்கம் இருக்க, முற்களினால் முன்முடி சூட்டி அந்த முற்களை அடித்த போது தலையிலே குத்தப்பட்ட முள்களினால் வேதனை ஒரு பக்கம் இருக்க, கால்களில் அறையப்பட்ட ஆணிகள் நிமித்தம் காலை மடக்க முடியவில்லையே, நீட்ட முடியவில்லையே என்று ஒரு வேதனை ஒரு பக்கம் இருக்க, கைகளிலே ஐயோ ரெண்டு கையும் விரிக்கப்பட்ட நிலையிலே அடிக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே முதுகு தண்டு வரை வலிக்கிறதே என்று அந்த வேதனை ஒரு பக்கம் இருக்க, அந்த வேதனைகளோடு கூட தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த துக்கம் நிறைந்தவராய் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தன்னை வெறுத்துட்டாரு. ஆண்டவரே, நான் என்ன வெறுக்கிற ஆண்டவரே, உன் பிள்ளைகள் நிமித்தமா நான் என்னையும் வெறுத்து போறேன் ஆண்டவரே. அதனால தான் ஆண்டவரை பார்த்துக்கிறாரு, ஏன்ப்பா என்ன கைவிட்ட, ஏன் என்ன கைவிட்டுகள், ஏன் இல்லாம சபத்தனியா என்று ஆண்டவர் கேட்பதற்கான காரியம் உன் பிள்ளைகள் மீது அத்தனை அன்பா. என்னையே வெறுத்துட்டியப்பா.
பாவத்து நிமித்தம் பிதாவின் கண்களுக்கு குமாரன் தெரியாமலே போனாராம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உனக்காக எனக்காக அத்தனை வேதனைகளை சுமந்தவர், அத்தனை பாடுகளை அனுபவித்தவர் ஒரு காரியத்தை சொல்கின்றார். என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன பண்ணும்? 10வது அதிகாரத்தில் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே என்ன பண்ண? முதல்ல வெறுத்துக்கோ. எந்தெந்த விஷயத்தெல்லாம் வெறுக்கிறோம் ஆண்டவரே, உனக்கு பிரியமில்லாம நடக்கிறனா இந்த நடைய வெறுக்கிற ஆண்டவரே, உனக்கு பிரியமில்லாம பேசுறனா பேச்ச வெறுக்கிற ஆண்டவரே, உனக்கு பிரியமில்லாம சாப்பிடுறனா சாப்பாட்டை வெறுக்கிற ஆண்டவரே. சிலருக்கும் திடீர்னு இருக்கணும், ஆகாரம் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? சாப்பிட்டுக்கினே இருக்கணும் பிரதர். எல்லா நேரத்திலும் சாப்பிடணும், ஓய்வே இல்லாம சாப்பிடணும். எத்தனை பேர் ஓய்வு இல்லாம ஜெபிச்சு இருக்கிறீங்க? அதெல்லாம் முடியாது பிரதர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா போஜன பிரியனை தான் போல் சொல்றாரு, என்ன பண்ணு? தொண்டையில கத்தி வைப்பா. வாரத்துல ஒரு நாள் சாப்பிட்டா கூட என்னதான் சாப்பிடணும்? எப்பனா ஒரு வழிக்காக சாப்பிட்றோம். சாப்பிட வாங்கன்னு சொல்ல ஆண்டவர் எந்த இடத்துல சாப்பாடு முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. பசியோடு போயிட்டு சமாரியா வழியில உட்காந்து எங்க உட்காண்டாரு? கிணத்து பக்கத்தில் உட்காண்டாரு. தண்ணி குடிச்சிட்டு கூட சுவிசேஷம் சொல்லுவேன் நான். தண்ணி குடிச்சேன்னா என் ஜனங்கள் அழிவதை நான் பார்க்க விரும்பல. அந்த பகுதி நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க நினைக்கலாம், இயேசு கிறிஸ்துக்கு பொம்பளை கிட்ட என்ன வேலை? அல்லேலூயா. அந்த பகுதி வாசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அவர் எதையோ தேடுகின்றவளை போல பேசிக்கொண்டு இருந்தாராம். அந்த அம்மாவை கூட பார்க்கல அவரு. நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, அந்த பகுதிகள்லாம் தெரியும் உங்களுக்கு. அந்த அம்மாவை கூட பார்க்கல. எதையோ தேடுகின்றவர் போலவே பேசிக்கொண்டு இருக்கிறாராம். அப்ப என்ன அர்த்தம்? அவர் பார்வைலாம் கழுதாங்குது, பேச்செல்லாம் அந்த மகன் இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறது. நீ அப்படியாவும் நம்ம பார்க்க விரும்பல. ஒருவேளை நான் பார்த்தேன்னா திக்கப்பட்டு என்ன பண்ணுவேன்? ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லி விடுவாய். அது எனக்கு வேண்டாமா. உன் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டாம், அது மட்டும் தான் எனக்கு வேணும். அப்போ முதல்ல என்ன பண்ணோம்? வெறுத்துடணும். அந்த அம்மா உடனே வெறுத்துச்சு அதை. அல்லேலூயா. அதனால தான் தண்ணி கொடுத்த மறந்துச்சு, வீட்டுக்கு போகிறத மறந்துச்சு. அல்லேலூயா. எவன் தன்னை தானே வெறுக்கிறானோ அவன் முதல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு, ஆண்டவரே உனக்காக ஓட நான் ஆயத்த ஆண்டவரே, உம்மோடு கூட இணைந்து செயல்பட ஆயத்த ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அது வீணா போகாத ஆண்டவரே, அது வீணாய் போகாத ஆண்டவரே என்று சொல்லி அவன் செயல்பட ஆயத்தப்பட்டு விட்டான். முதல் வார்த்தை சொல்கிறது, உன்னை வெறுக்கின்ற சிலுவையை நீ சுமக்க ஆரம்பி. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்ன ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். நல்லா புரிஞ்சுங்க. வேதம் சொல்லுகிறது, துணிகரமான பாவத்தை என்ன பண்ணாதீங்க, உமது அடியனை விட்டு விலக்கி அருளும். எப்போ துணிகரம் பாவம் வருதுன்னு தெரியுங்களா? நீ உன்னை வெறுக்க முடியாதபடிக்கு நிலையில இருக்கும் பொழுதுதான் துணிகர பாவம் உன்னை ஆட்கொள்ளுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 97:10 சொல்லுகிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, எப்போ நீ அவர் மீது அன்பு கூற ஆரம்பிக்கிறியோ, எப்போ அவரோடு கூட செயல்பட ஆரம்பிக்கிறியோ, அவருடைய அன்பை புரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கிறியோ, அவர் எனக்காக சிலுவை சுமந்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக எல்லாவற்றுக்கும் செய்து முடித்தார் என்று எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ எதை வெறுத்துறீங்க? கர்த்தரில் அன்பு கூறுகின்றவர்களோ தீமையை வெறுத்து விடுவார்கள். அவர்கள் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துர்மார்களின் கைகளுக்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தப்பு வைப்பாங்க. எப்போ நீ தீமை வெறுக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ நீ சீஷனாய் மாறிவிடுகின்றாய். அப்போ உன் நிமித்தமாய் தேவன் வைத்திருக்க ஆத்துமாக்களின் பரிசுத்தத்தை காப்பாற்றி, அல்லேலூயா. முதல் சிலுவையை எப்படியாப்பட்ட சிலுவை தான்? கொஞ்சம் போராட்டமான சிலுவை தான். தன்னைத்தானே வெறுக்கின்ற ஒரு சிலுவையாக இருக்குது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளுக்கு எழுதின புத்தகம் 14வது அதிகாரத்தில் நீதிமொழிகள் 4:14-15 வாசிங்க சோதரி. வாசிங்க. அதான் துர்மார்க்கனுடைய பாதையிலே பிரவேசியாதே, தீயவருடைய வழியில் நடவாதே. அப்ப எங்கதான் நடந்துருக்கிறோம்? அங்கதான் நமக்கு கூட்டை. எங்கதான்?
பக்கத்துல சொல்லு, கூட்டு அங்கதானே. அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய பாதையில் என்ன பண்ணாதீங்க, நடக்காத. துன்மார்க்கனுடைய பாதையில பிரவேசியாது. தீயருடைய வழியில் என்ன பண்ணாத, நடவாது. அதை முதல்ல என்ன பண்ணி வெறுத்து தள்ளிவிடு. உன்னை நீ வெறுத்தாதான் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். அவர் சிலுவையை சுமக்கணும்னா முதல்ல நீ என்ன பண்ணணும், உன்னை நீ வெறுக்கணும். அல்லேலூயா. அழகு படத்து ஆயில் பொறுத்தலாம் ஓரமா வச்சிருவோம், அது அப்புறமேட்டு இருக்கட்டும். முதல்ல என்ன வெறுக்கணும், ஆண்டவரை என் இச்சைகளை வெறுக்கிறேன், பாவத்தை வெறுக்கிறேன், நான் நடக்கிற வழிகளை வெறுக்கிறேன், தேவனுக்கு பிரியமில்லாத செய்தியை வெறுக்கிறேன், என் பேச்சை வெறுக்கிறேன், சிந்தையை வெறுக்கிறேன், ஒருவேளை பொல்லாத நட்புகளை நான் வெறுக்கிறேன் ஆண்டவரை. அல்லேலூயா. அப்படின்னு நீ ஒன்றை வெறுக்க ஆரம்பித்தால்தான் அந்த சிலுவையை சுமக்க முடியும். 2வது சிலுவைக்கு நேராக கடந்து செல்வோம். மத்தேயுக்கு எழுதின நிருபம் 28வது அதிகாரம். இருபத்தி ஏழு 22 வாசிங்க. அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். 2வது ஒரு காரியம், உன்னை வெறுக்கிறது மட்டும் இல்ல, பவுல் சொல்லுகின்றார், நான் என்ன பண்றேன், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது போல நீ ஆண்டவரோடு கூட இந்த நாளில், ஆண்டவரே என்னையும் உம்மோடு கூட அறைந்து விடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. வெறுப்பது ஒரு முக்கியமான காரியம் தான். ஆனா அநேக நேரத்தில் அந்த செயல்பாடுகள் நம்ம இடத்துல இருக்காது. ஆனா சிலுவையில் நீ எப்ப அறையப்பட ஆரம்பிக்கிறியோ, அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிங்க. நாம் இனி என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் இனி என்ன செய்யக்கூடாது. அப்ப இவனால என்னதான் செஞ்சிருக்கிறோம், பாவத்துக்கு தான் ஊழியம் செஞ்சிருக்கிறோம். இல்லைன்னா பாவம் பார்த்து ஏதோ அவர் கூப்பிடுறாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. வேதம் சொல்லுகிறது, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரத்தை ஒழிந்து போகும் பொருட்டாக பழைய மனுஷனை பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, பழைய மனுஷன் இன்னமும் கிட்ட இருக்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆலயத்துக்குள்ள வந்தா நான் பர்ஃபெக்ட் தான். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள போனா தான் அல்லேலூயா கொஞ்சம் கஷ்டம்தான். தேவன் சொல்வதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இந்த புனித நாளிலே இதை கற்றுக்கொள்வீர்களானால், ஒருவேளை புனித வெள்ளியிலே இதை கற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கைக்கு அது ஏதுவாய் மாறிவிடும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, அப்போ கொஞ்சம் வாழ்க்கையில் அடிக்கடி என்ன பண்றோம், பாவத்துக்கு போய் ஊழியம் செய்து கொண்டுதான் சொல்லுவோம், இவ்வளோ பிரயாசப்படுறேன்னு, இவ்வளோ காரியத்தை செய்யறேன்னு, உனக்கு அக்கறையா இல்லையா? வேதம் சொல்லுது, எவன் ஆண்டவருக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தானோ அதை எங்க எழுதி வைப்பாரா? நீ ஊருக்கெல்லாம் போய் ஊழியம் செஞ்சுட்டு, அல்லேலூயா, உனக்கு துக்கம் இல்லையா, வெக்கம் இல்லையான்னு கேட்டா, உனக்கு வெக்கமா இல்லையா? பக்கத்துல வைக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? ஊருக்கே போய் என்ன பண்ற, பாவத்துக்கு ஊழியம் செய்யணும், பரிசுத்தத்தை மறந்துடுறோம். வேதம் சொல்லுகிறது, நம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ சித்தலாம யார் வீட்டுக்குள்ளேயும் காலையே வைக்க கூடாது. நம்ம யாரோட இருந்தாலும் உள்ள பூந்துருவோம். அல்லேலூயா. யாரோட இருந்தாலும் என்ன பண்றோம், உள்ள நீ கேட்கணும், தேவ மனுஷனா நீ மாறிவிட்ட பிற்பாடு ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இதுக்குள்ள நான் போலாமா போக கூடாதா என்பதை நீ கேட்கணும். அல்லேலூயா. இல்ல பிரதர், அதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடுவேன். எது ஸ்ட்ரைட்டா உள்ள போகணும் உலக மனுஷன் சொல்லுவான், திறந்த வீட்டுக்குள்ள அது. ஆனா மனுஷன் என்ன பண்ணுவான், ஆண்டவர் வந்தார்னா முதல்ல என்ன பண்ணுவாரு, வாசல் படியில நின்று தட்டுகிறேன், யாராவது திறந்தாதான் நான் உள்ள வர முடியும். ஜென்டல் காட். நம்ம என்ன பண்ண முடியும், திறந்த உடனே உள்ள தப தபன்னு
ஓடிடக்கூடாது. முதல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளு, உலகத்துக்கும் பாவத்துக்கும் ஊழியம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள்ள நான் போனா இந்த ஜனங்க ரட்சிக்கப்படுமா, நான் உள்ள போறேன் ஆண்டவரே. இந்த வீட்டுக்குள்ள போனா தேவ சமாதானம் கிடைக்கணும்னு நான் உள்ள போறேன் ஆண்டவரே. உள்ள போய் ஊர் கதை பேசுறதுக்கு போறேன்னு வச்சுக்கீங்க, அது பாவத்துக்கு தான் ஊழியம் செய்யணும்னு அர்த்தம். அதுதான் ஆண்டவர் அழகாய் சொல்கிறார், நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் என்ன பண்ணுவோம், அவரோடு கூட சிலுவையில அறையப்பட வேண்டும். கைகளை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. எந்த மனுஷனை இந்த வருஷத்துல அரைஞ்சிடணும், பாவம் உட்படுத்துற அந்த மனுஷனை அரைஞ்சி இச்சையை கொடுக்காத, இனி பாவத்தை கொடுக்காத, இனி பரிசுத்தமா வாழ்க்கை வாழ்த்துக்கு ஆண்டவர் என்னை பிரித்து இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்ற, எவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாமல் இருக்கிறானோ அவன் எனக்கு பார்க்கிறவங்கள வாய்க்கோனா அவன் சொல்லிக்கிறான் கிறிஸ்துவன். ஆனா உண்மையாய் கிறிஸ்துவன் என்று சொல்ல வேண்டுமானால் அவன் முதல்ல என்ன பண்ணும், தன்னை சிலுவையில அறைந்து கொள்ளத்தக்கதாக காரியத்தை செய்யணும். நமக்கு தெரியாது, ஒரு கராத்தே மாஸ்டர் இருந்தாரு, அவர் அம்மா ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்கன்னு ஒரு சிலுவையில் ஆட்சிக்கினாராம். நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா இல்லையான்னு தெரியல. அல்லேலூயா. அம்மாவும் போயிடுச்சு, அவரும் ஒரு நாள் போயிடுவாரு. அம்மாவும் போயிடுச்சு, அவரும் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு நான் செய்கின்ற காரியம் தேவனுக்குரியதா கனத்துக்குரியதா இருக்கணும். அல்லேலூயா. நான் போய் யார் கோசமா சிலுவையில் அடைச்சிக்கணும், ஐயோ விடமாட்டேன்னா பாவம் எப்படி உன்னை விடும்? நீ செய்யற ஊழியமே எதுக்கு தான்? பாவத்துக்கு தான். பாவத்துக்கு ஊழியம் செஞ்சா பாவம் உன்னை விடாது. அல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ண, ஆண்டவரே எந்தெந்த பாவம் இடத்துல இருக்குதுன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. உன் பாவத்தை நீயே டீசெண்டாக விட்டு ஆண்டவரே, நீ என்னோடு கூட பேசிட்ட ஆண்டவரே, நான் பாவத்தை விட்டு வெளியே வரேன். அல்லேலூயா. பாவத்துக்கு ஊழியம் செய்யாது என்று ஆண்டவர் சொல்வார், ஆனால் அதை விட்டு உடனே வெளியே வந்தோம். இன்னொரு வசனத்தை 2 குழந்தை இருக்கிறதுன்னு நிருபம் 13வது அதிகாரத்தின் 4வது வசனம். 2 குழந்தைகள் 13:4 வாசிங்க. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் நல்லா புரிஞ்சுங்க, வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். நீ சிலுவையில் அறையப்படும் போது உன் பாவத்தை சிலுவையில் அறையணும், பழைய மனுஷனை சிலுவையில் அறையணும். அப்பதான் அவன் மறுபடியும் வரமாட்டான். அல்லேலூயா. கோபம் இருக்குதா, கோபத்தை சிலுவையில் இன்னைக்கு அரைஞ்சிட ஆண்டவரே. இன்னைக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கும் நான் கோபத்தை சிலுவையில் அரைஞ்சிடறேன், மூர்க்கத்தை சிலுவையில் அரைஞ்சிடறேன், இச்சையை சிலுவையில் அரைஞ்சிடறேன், பாவத்தை சிலுவையில் அரைஞ்சிடறேன், பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகின்ற காரியத்தை சிலுவையில் அரைஞ்சிடறேன். எல்லாத்தையும் கேட்டு அல்லேலூயா அதே வாழ்க்கை வாழ்ந்தனா, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. அங்கே புரியத்தக்கதாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். 2வது சிலுவை எப்படியாப்பட்ட சிலுவை? நீ பாவ மனுஷனை அறைய வேண்டிய சிலுவை. 3வது சிலுவையை கொஞ்சம் பார்ப்போம். இது அவர் அனுபவித்த சிலுவை தான், ஆனாலும் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். எடுத்து வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:2 வாசிங்க சகோதரி. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்ன அவமானத்தை என்ன கூட தேவனுக்குள்ள ஓடும் பொழுது அநேகர் அவமானப்படுத்துவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவரை அறைய வேண்டிய இடத்து வந்து கொல்கத்தா மலைக்கு போறதுக்குள்ள அவர் எத்தனையோ முறை என்ன பண்ணிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணவே இல்லை, அதை எண்ணியே பார்க்கலையா. அல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டார் என்று அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 38வது வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தின் 38 வாசிங்க சகோதரி. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷனுக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும்
உண்டாய் இருந்ததானால் ஒழிந்து போகும். தேவனால் உண்டாய் இருந்ததானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடு போர் செய்கின்றவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனையை உடைப்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார். தங்கள் அவருடைய நாமத்திற்காக தங்கள் அவமானம் அடைவதற்கும் பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் அல்லேலூயா. அவமானத்தை கூட எப்படி ஏத்துக்கிறாங்க? சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அது அவருக்காக. அல்லேலூயா. முதல் சிலுவை எப்படியாப்பட்ட சிலுவை தான்? தன்னைத்தானே வெறுக்கிற சிலுவை. இரண்டாவது சிலுவை பழைய பாவ மனுஷனை அறைந்து விட வேண்டிய சிலுவை. மூன்றாவது சிலுவை அவமானத்தை எண்ணாதபடிக்கு ஆண்டவரே உன் பின்னவர் ஆயத்த ஆண்டவரே உன்னுடைய நாமத்திற்காக நான் அவமானப்பட்டாலும் அதை சந்தோஷமா எண்ணுவேன். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறார். எடுத்து வாசிப்போமே. மத்தேயு எழுதின 10வது அதிகாரத்தின் 38வது வசனம். அறுப்புக்கு எஜமான் இல்ல 10:38 மத்தேயு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அவருடைய சிலுவை எப்படிதான் இருக்கும்? கொஞ்சம் அவமானம் இருக்கத்தான் செய்யும். உன்னை வெறுக்க வேண்டியதாக இருக்கத்தான் செய்யும். சில இடத்துல உன்னை அறைய வேண்டியதாக இருக்கத்தான் செய்யும். தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை உண்மை நினைத்து பார்க்கிறோம்.